வணக்கம் நண்பர்களே, நாம இந்த வீடியோல PostgreSQL அப்படிங்கிற டேட்டா பேஸை இன்ஸ்டால் பண்றது எப்படி அப்படிங்கிறத பார்த்துக்க போறோம். ஏன்னா நம்ம வந்து Django அப்ளிகேஷனை வந்து இது மூலமா தான் ரன் பண்ணி பார்க்க போறோம். ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணல, டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் நெட் ஸ்லோவா இருக்கு, அதனால அது கிட்டத்தட்ட 390 MB கிட்ட இருக்கு, அதனால டவுன்லோட் பண்ணிட்டேன். பட் ஆனால் ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன். PostgreSQL அப்படின்னு உங்களுடைய ப்ரௌசரில் போய் சர்ச் பண்ணுங்க. ஓகேங்களா? சர்ச் பண்ணோன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த ஏரியா காமிக்கும், அதாவது PostgreSQL, அதாவது www.postgresql.org இந்த வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும். ஸோ இந்த பேஜில் டவுன்லோட் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த பேஜ் இங்கே வரும். இதில் வந்து நீங்கள் என்ன சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஓஎஸ் காமிக்கும். இப்போ நான் விண்டோஸ் யூஸ் பண்ணுறதுனால அதை கிளிக் பண்ணேன். அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த பேஜில் அதோட ரிலீசஸ் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. இப்போ நாம் என்னென்னா இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும், அதாவது இன்ட்ராக்டிவ் இன்ஸ்டாலர் பை EDB இருக்குல்ல, இதுக்கு கீழே இருக்குது டவுன்லோட் தி இன்ஸ்டாலர் அப்படின்னு ஒன்று. இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜுக்கு வரும். இங்கே வந்து நீங்கள் என்ன மெஷின் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் என்ன வெர்ஷன் வேணுமோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த 16 அப்படிங்கிறத இந்த இடத்த கிளிக் பண்ணேன். ஓகேவா? இதை கிளிக் பண்ணால் இப்போ என்னுடைய லோக்கலில் என்னுடைய டவுன்லோட்ஸ் அப்படிங்கிற ஏரியாவில் டவுன்லோட் ஆகி இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இப்போ. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டெப் அதே திரும்ப ஸ்டெப்பு சொல்லிடுறேன். என்ன, இங்கே ப்ரௌசரில் போய் சர்ச் பண்ணுங்கள். இந்த பேஜில் போனீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோடுன்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மெஷின் டைப் கேட்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே மேலே டவுன்லோட் தி இன்ஸ்டாலர் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து டவுன்லோட் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கிட்டத்தட்ட ஒரு 390 MBக்கு மேலே இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது வந்து 391 MB இருக்குது. இப்போ நாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணுறேன். ஸோ இது எவ்வளோ நேரம் எடுக்க போகுது அப்படின்னு எனக்கு தெரியல, பட் ஆனால் வாங்க நம்ம ட்ரை பண்ணலாம். எஸ் அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்துருங்க. ஓகேவா? இதை நீங்கள் எஸ் அப்படின்னு கொடுத்தோன்னா நமக்கு வந்து இது என்ன பண்ணணும்னா அன்ஜிப் பண்ணி நம்மளுடைய லோக்கலில் வந்து இருக்கிற லைப்ரரி ஃபைல்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இங்கே வந்து நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க. பை டிஃபால்ட்டாக அதோட வெர்ஷன் எல்லாமே இருக்குது, இதுக்கும் நீங்கள் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க. இந்த 4 செலெக்ஷன் அப்படியே இருக்கட்டும், அதையும் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க. டேட்டாங்கிறது பை டிஃபால்ட்டாக அதே மாதிரி இருக்கட்டும், நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க. இப்போ பாஸ்வேர்டு அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்துருங்க. நான் பாஸ்வேர்டு வந்துட்டு 1 2 3 4 அப்படின்னு கொடுத்துறேன். சிம்பிளாக லோக்கல் தான். ஸோ 1 2 3 4 அப்படின்னு சேம் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இதை தான் வச்சு நம்ம திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 5432 அப்படிங்கிறது வந்து PostgreSQLோட டிஃபால்ட் போர்ட்டு. இது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு போங்க. இங்கே லாங்குவேஜ் வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய இந்தியன் லாங்குவேஜ் வேணால் இதில் போயிட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான லாங்குவேஜ் என்னவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. IN வேர் இஸ் இந்தியா அப்படிங்கிறது இங்கே பார்ப்போம். இந்தோனேஷியா இருக்குது, கன்னடா, GHIN நம்மளோடது. வேர் இஸ் லெட் மீ செக் இங்கிலீஷ் இந்தியா, இது ஒரு அங்கே இருக்கு பாருங்கள், இங்கிலீஷ் இந்தியான்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா நெக்ஸ்ட்டு போவோம். நெக்ஸ்ட்டு அப்படிங்கிறது கொடுத்துருங்க. இது ரெடி டு இன்ஸ்டால். இதெல்லாம் நம்மளுடைய போஸ்ட்கிரி டேட்டா பேஸ்க்கு தேவையான லாங்குவேஜஸ்ஸு, அதுக்கு தேவையான அட்மின் பாஸ்வேர்டு என்ன, இந்த விஷயங்கள் எல்லாம் சேகரித்து வச்சுக்கிட்டு மறுபடியும் என்ன பண்ணுது, இன்ஸ்டால் பண்ணுது. இது லோக்கலில் என்ன பண்ணுன்னா இது லைப்ரரி ஃபைல்ஸ் எல்லாம் வந்து இந்த சி ப்ரோக்ராம் காமிக்குது பார்த்தீங்களா, சி டிரைவில் அந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் என்ன பண்ணும், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி போடும் தேவையான லைப்ரரி ஃபைல்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் அந்த EXE ஃபைல் வந்து pgAdmin இருக்கும், அதை வந்து நம்ம நேரடியாக ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பார்க்கலாம் இது எவ்வளோ நேரம் அப்படி எடுக்க அப்படிங்கிறது தெரியல. கொஞ்சம் சீக்கிரம் நமக்கு இன்ஸ்டால் ஆச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்கலாம். ஸோ இந்த PostgreSQL அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் டேட்டா பேஸ் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ நார்மலாக இல்லாமல் இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம பார்த்து டிஸ்கஸ் பண்ணோன்னா, இப்போ MySQL இந்த மாதிரியான டேட்டா பேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக அதாவது டேட்டா மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் இந்த PostgreSQL ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா JSON ஃபைலாக ரெக்கார்ட்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ JSON ஃபைலாக ரெக்கார்ட்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ்னா, நம்ம தனித்தனி காலம்ஸாக நிறைய நம்பர் ஆஃப் காலம்ஸ் என்ன பண்ணலாம், குறைச்சிடலாம். அப்போ ஒரு சிங்கிள் காலம்ஸ்லேயே ஒரு ஆப்ஜெக்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்டோட இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா, நான் அவருடைய ஃபுல் ஃபீல்ட்ஸுக்கும் தனித்தனியாக இருக்கணும். அப்போ நான் என்ன பண்ணலாம்னா ஒரு மொத்தத்தையுமே ஒரு JSON-ஆக ஸ்டோர் பண்ணி அதோட இன்ஃபர்மேஷனை மட்டும் ஒரு காலமில் மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு என்ன ஆட்டோ இன்க்ரிமெண்ட்டோ அது எந்த டேட்டில் க்ரியேட் பண்ணோம், எந்த டேட்டில் அப்டேட் பண்ணோம், அந்த மாதிரி சிம்பிளாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஒரு 20-30 காலம் போகிறத ஒரு 4 காலம் 5 காலமில் என்ன பண்ணிடலாம், சிம்பிளாக இந்த PostgreSQL டேட்டா பேஸில் கொண்டு வந்துடலாம். ஸோ இன்னொன்று இதில் நமக்கு வந்து Django ORMக்கு வந்து இந்த PostgreSQL ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா JSON ரிலேட்டடாக இருக்கிறதுனாலையும்
கொஞ்சம் ஏன்னா இப்போ பரவலாக எல்லா ப்ராஜெக்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த PostgreSQL அப்படிங்கிறது ஃப்ளாஸ்காக இருக்கலாம், அது வாட் எவர் இட் இஸ், அது என்ன டைப் ஆனாலும் இருக்கலாம், இந்த ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் டேட்டா பேஸாக இருக்கிறதுனால எல்லாரும் வந்து PostgreSQL அப்படிங்கிறத இப்போ வந்து இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டடான அப்ளிகேஷனுக்கு வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால் நாம் வந்து என்ன பண்ணுறோம், MySQL அப்படிங்கிறத விட்டுட்டு நம்ம இந்த PostgreSQL வந்து நம்மளுடைய Django டுட்டோரியலை வந்து நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்ம அதில் தான் கண்டினியூ பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு சில விஷயங்களை சொல்கிறதுக்கும் இது இன்ஸ்டால் ஆகிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபினிஷ் அப்படிங்கிறது கொடுத்துருவோம். இந்த ஏரியா நமக்கு வந்து தேவையில்லை, இது டிரைவ் செட்டப் அந்த மாதிரியான ஒர்க்குக்கானது. இதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இதை கேன்சல் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய சர்ச் என்ஜினில் pgAdmin அப்படின்னு நமக்கு காமிக்குதான்னு பார்த்தீங்கன்னா, பிஜின்னு டைப் பண்ணால் இந்த pgAdmin 4ன்னு இருக்கும். இதை நீங்கள் போய் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இது லோட் ஆகி நமக்கு வந்து என்ன ஆகும்னா யூஏயில் காமிக்கும். இந்த PostgreSQL வந்து நம்ம எப்படி டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறாங்க, அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காமிப்பாங்க. ஸோ இது ஓப்பன் ஆகட்டும். ஸோ ஒன்ஸ் இது நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஓகே எடுத்தோடனே பாஸ்வேர்டு கேட்டுச்சு. நான் என்ன பாஸ்வேர்டு போட்டேன்னா 1234 அப்படின்னு ஒரு பாஸ்வேர்டு போட்டேன். திரும்ப திரும்ப கேட்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், சேவ் பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுத்துருவோம். ஓகே அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து டேட்டா பேஸ் டிஃபால்ட்டாக Postgres அப்படின்னு ஒரு டேட்டா பேஸ் வந்து கிரியேட் பண்ணோம். ஸோ இதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளுடைய அப்ளிகேஷனுக்கு தேவையான டேபிள்ஸ் எல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ் எதுவுமே இல்லை. ஸ்கீமாஸ் அப்படிங்கிறதுல இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. அக்ரிகேஷன்ஸ் எல்லா டீட்டெயில்ஸ் இருக்குது. ஃபாரின்ஸ் டேபிள்ஸ் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் டேபிள்ஸ்னால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, Django மூலமாக டேபிள்ஸ் கிரியேட் பண்ணி அதெல்லாம் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு PostgreSQL டேட்டா பேஸாக நம்மளுடைய லோக்கல் மெஷினில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி நண்பர்களே.